மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 27 வாசிக்கலாம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடி நீ கடலுக்குள்ளே போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிறதை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு என்றார். ஆமென். ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு பட்டணத்திற்கு போறார் ஊழியத்திற்காக. அப்போ அவங்க அங்க டாக்ஸ் வசூல் பண்றாங்க. ஆண்டவரை நிறுத்தி சொல்றாங்க, நீ என்ன கடவுள் வேணாலும் இருக்கலாம், ஆனா டாக்ஸ் கொடுத்துட்டு உள்ள. ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல அவன் கண்ணை முழுக்க மறைச்சிருக்கலாம். கண்ணை முழுகிற இயேசுவின் நாமத்தில் அவன் கண்ணை மூடட்டும் அப்படின்னா அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் அவனுக்கு எதுவும் தெரியாது, கர்த்தர் உள்ள போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய சீடனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நீ ஒன்றும் பயப்படாத, இப்ப நமக்கு நிறைய ஒரு பெரிய தேவை இருக்குது, அது இன்னொருத்தர் மூலமா தான் அந்த தேவை நமக்கு சந்திக்கப்படணும். அதனால நீ போ, உனக்கு ஒரு மீனை நான் கட்டளையிடுகிறேன், அந்த மீனுடைய வாயிலிருந்து உனக்கு பணம் கிடைக்கும், அதை எடுத்துட்டு போய் எனக்காகவும் உனக்காகவும் அந்த வரியை கட்டிடு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்பர் 3, மூன்றாவதாக, முதலாவதாக கர்த்தர் என்னை நிரப்புவார், இரண்டாவதாக என்னுடையதை நிரப்புவார், மூன்றாவதாக எனக்காக அவர் கர்த்தர் நிரப்புகிறவர். ஆமென் சொல்லுங்கள்.